வெல்கம் டு டெக் ஸ்கில் ட்ரைனர். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிபனாச்சி நம்பர் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் ஃபிபனாச்சி நம்பர் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ஃபிபனாச்சி ப்ரோக்ராம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிபனாச்சி நம்பர் என்ன பார்த்தலாம். ஃபிபனாச்சி நம்பர்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ என்னோட 0 1 எங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 0 ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், அடுத்து 1ல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து டிஃபால்ட்டாக 0 1 1 கொடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து வரும்போது நம்பர் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட் தான் எனக்கு இருக்கணும். அப்போது 0 + 1 1, அடுத்து ஆட் பண்ணும்போது 1 + 1 2, இல்லை அடுத்து ஆட் பண்ணும்போது 2 + 1 3, அடுத்தது 3 + 2 5, அடுத்து 5 + 8 5 + 3 8. இந்த மாதிரி நம்ம முன்னாடி இருக்க ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிட்டே போவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் இருக்கு வந்து நம்ம டிஃபால்ட்டாக 2 நம்பர் 0 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, வச்சுட்டு மூணாவது நம்பர் வந்து என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸாக இருக்க ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறோம். ஸோ இதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபிபனாச்சி சீரியஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல ஒரு மாதிரி கேள்வி கேட்கலாம். இந்த ஃபிபனாச்சி வச்சு நம்ம 3 டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம 3 டைப்ல கொஸ்டின் வந்து வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சினர் என்னன்னா ஒரு ஃபிபனாச்சி சீரியஸை பிரிண்ட் பண்ணணும். எது வரைக்கும்னா அப் டு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓகேங்களா, அப்போ 10 வரைக்கும் அப்படின்னா நம்ம 10 வந்து ஃபிபனாச்சி சீரிஸ்லேயே வராது. அப்போ என்ன பண்ணால் 10 வரைக்கும் போது நம்ம என்ன பண்ணால் 8 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். 0லேருந்து 8 வரைக்கும் இருக்கிறத பிரிண்ட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது சினாரியோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து 10 ஃபிபனாச்சி சீரியஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 வேணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 10 வரைக்கும் அப்படிங்கும்போது 0லேருந்து 8 வரைக்கும் சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு 10 ஃபிபனாச்சி சீரியஸ். அப்போ 10னா இப்போ இது வந்து 0 வந்து ஃபர்ஸ்ட்டு, அப்போ இது வந்து செகண்டு, அப்போ 3 4 5 6 7 8 9 10. அப்போ 0லேருந்து 34 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தட் கொஸ்டின். ஓகே, அடுத்து வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த 10th ஃபிபனாச்சி சீரிஸை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணால் இதுதான் 10th ஃபிபனாச்சி சீரிஸ், அப்போ 34. ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்டாக கேட்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மூணுக்குமே வந்து பெரிய லாஜிக் வைஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வராது, பெருசாலாம் டிஃப்ரெண்ட் வராது. சும்மா சின்ன சேஞ்சஸ் பண்ணால் மட்டும் போதும் வந்துடும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப் டு 10 வரைக்கும் இருக்கிறத எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். அந்த சினாரியோ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 0க்கு 1 0 1 இது ரெண்டு டிஃபால்ட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், B வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ சிம்பிளாக என்னன்னா பிரிண்ட் A, அப்போ 0 வந்து பிரிண்ட் ஆயிரும், பிரிண்ட் B அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து 1 வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா C = A + B, அப்போ பிரிண்ட் சீன் கொடுக்குறேன். ஓகேங்களா, பிரிண்ட் சீன் கொடுத்தா எனக்கு என்ன வருது அவுட்புட் இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்ன ஆகும், இதுக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு வந்து 1 கிடைக்கும். ஸோ அடுத்த டைம் இதுக்கு வரும்போது எனக்கு என்ன 1 கிடைச்சிடும். அடுத்த பக்கமாக என்ன வரணும், இது பிரிண்ட் பண்ணியாச்சு, இது பிரிண்ட் பண்ணியாச்சு, இது பிரிண்ட் பண்ணியாச்சு, அடுத்தது 2 வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ 2 பிரிண்ட் பண்ணா என்னன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு சீரீஸையும் வந்து ஆட் பண்ணி வர்றதான் 2. அப்போ 1 + 1. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் பியில் ஒரு 1 இருக்கு, சியில் ஒன்று இருக்கு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து டி இருக்கும்போது என்ன பண்ணா B + C. ஓகேவா, இப்போ பிரிண்ட் டி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து 2 கிடைச்சிச்சா. அடுத்தது எனக்கு 3 வரணும். அப்போ என்ன பண்ணணும் E = C + D, அப்போ பிரிண்ட் E சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைச்சிருமா. ஸோ அடுத்து ஃபைனா இந்த 2வையும் 5வையும் ஆட் பண்ணணும். இது மாதிரி போயிட்டே இருக்கணும். ஓகே, ஆட் பண்ணணும். ப்ரீவியஸாக இருக்கிற ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஒரே டாஸ்க் தான், ஆட் பண்ணுறது பிரிண்ட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது பிரிண்ட் பண்ணுறது. இதே டாஸ்க் தான் நம்ம ரிப்பீட்டாக பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ணலாம். ஸோ இதே டாஸ்க்கை ரிப்பீட்டடாக பண்ணணும். அப்போ ரிப்பீட்டடாக பண்ணால் நம்ம டிஃபால்ட்டாக லூப்புக்கு போயிடணும். ஓகேவா, அப்போ லூப்பில் ஒரு கண்டிஷன் வந்து வைக்கணும். என்ன கண்டிஷன் வைக்கணும், லூப் போயிட்டாவே ஒரு கண்டிஷன் வந்து வச்சுக்கணும். அப்போ கண்டிஷன் என்னன்னு வைக்கலாம். அப்போ இதுக்கு கண்டிஷன் என்ன வைக்கணும்னா இப்போ நம்ம ஆட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரோம். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய வேரியபிள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ டிஃபால்ட்டாக ஒரு வேரியபிள் வந்து அதுக்கு கொடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா நான் ஒரே ஒரு வேரியபிளை மட்டும் வச்சுக்கிறேன். அதை என்னவா வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த சிங்கிற வேரியபிளை மட்டும் நான் வச்சுக்க போகிறேன் எல்லாத்துக்கும்.
ஓகேங்களா. அப்போது நான் வந்து இப்போ வந்து சி தான் வந்து மெயின் வேரியபிளாக வச்சுருக்கேன். எல்லா வர வேல்யூ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே வேரியபிளாக ஸ்டோர் பண்ணுறோம். இந்த மாதிரி டி இன்னு மாறி மாறி போகாமல் சி மட்டும் நான் ஒரு வேரியபிளாக வச்சுக்கிறேன். அப்போது சின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து என்னென்னா அப் டு 10 வரைக்கும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சி வந்து எப்படி இருக்கணும்னா அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா. இதுதான் நம்ம கண்டிஷன். இந்த கண்டிஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா, இந்த கண்டிஷன் கொடுத்தாச்சு. ஓகே, சரி. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன் கொடுத்தாச்சுங்களா. இப்போ நமக்கு என்ன, இந்த லூப் வந்து எது வரைக்கும்னா அப் டு சீனோட வேல்யூ 10 வரைக்கும் இருக்க மாதிரி வரும். அப்போ 10னா ஆக்சுவலாக வந்து 8 வரைக்கும் தான் வரப்போகுது. ஓகே, சரி. இப்போ இன்னொரு இது என்ன அப்படின்னா, இப்போ கண்டிஷன்லாம் கொடுத்து நம்ம இது 8 வரைக்கும் இந்த லூப் வரது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சி ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டோம், ஏ பிளஸ் பின்னு கொடுத்துட்டோங்களா. இப்போ ஏ பிளஸ் பின்னு கொடுத்தனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஏக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கு, 0ன்னு இருக்கு, பிக்கு வந்து 1ன்னு இருக்கு. அப்போ எவ்வளோ டைம் ரன் பண்ணாலும் என்ன, அந்த ஏனோட வேல்யூ என்ன இருக்கும், 0 தான் இருக்கும், பியோட வேல்யூ 1 தான் இருக்கும். அப்போ இந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ ஒரு டைம் வரும்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிற ப்ரீவியஸ் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் இந்த ஏக்கும் பிக்கும் வரணும். ஓகேங்களா. அப்படி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதை நான் ஃபஸ்ட்டு எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்படி மாறி மாறி வர்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் பிரிண்ட்டு சீன் கொடுக்கும்போது எனக்கு இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் லூப் வேணும் இங்கே தானே வரும். ஓகே, அப்போ என்ன பண்ண, திருப்பி ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன, இந்த ஏனோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது 0 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, 0 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன, அடுத்து என்ன பண்ணால் இந்த 0 1 1ஐயும் சேர்த்து இங்கே பிரிண்ட் பண்ணிடும். ஏன்னா இங்கே கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். சீனோட இன்னும் இந்த கண்டிஷன் வைக்கல, இந்த கண்டிஷன் விட்டு நான் கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, 0 1ன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு இந்த 1 பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணால் இந்த 1ஐயும் ஆட் பண்ணோம். ஓகேவா, அப்போ இந்த 1 ஃபர்ஸ்ட் எதில் இருக்குது, இந்த 1 பியில் இருக்குது. ஸோ இந்த 1 எதில் இருக்குது, சியில் இருக்குது. ஸோ நான் இங்கே வரும்போது இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏக்கு நான் பியோட வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ சிக்கு சரி பிக்கு நான் சீனோட வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ எடுத்து பாருங்க, இப்போ ஆல்ரெடி ஏல வந்து 0ன்னு இருந்துச்சு, பியில் வந்து 1ன்னு இருந்துச்சு. நான் அதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். அப்போ சிக்கு வந்து இந்த 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்து அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து வரும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் பிக்கு என்ன வந்து 1ன்னு இருந்துச்சா, அதை நான் ஏக்கு மாற்றிட்டேன். ஓகேங்களா, இப்போ சியில் வந்து இருந்துச்சா, அதை வந்து நான் பிக்கு மாற்றிட்டேன். இப்போ அடுத்த டைம் இங்கே போயிட்டு இங்கே வரும்போது என்ன நடக்கும், இப்போ சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அப்போ ஏவில் வந்து என்ன இருக்கும், ஏன்னா நான் பியோட வேலைக்கு மாத்திரம் ஏவில் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1ன்னு இருக்கும். அப்போ பியில் வந்து என்ன இருக்கும், இந்த சியில் இருந்த வேல்யூ 1ன்னு அங்கே போயிடும். அப்போ ஏவில் வந்து 0ன்றது 1 மாறிடும், பியில் இருந்து 1ன்னு மாறிடும். அப்போ 1 + 1 2. அப்போ இங்கே வரும்போது எனக்கு என்னன்னா 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ அடுத்த டைம் வரும்போது இப்போ பியோட வேல்யூ ஆல்ரெடி என்ன நினச்சி 1ன்னு இருந்துச்சா, அந்த வேல்யூ வந்து எங்கே ஏக்கு போகும். அடுத்தது சீனோட வேல்யூ என்ன 2ன்னு இருந்துச்சுங்களா, இப்போ அந்த 2ங்கிற வேல்யூ எங்கே போனால் பிக்கு போகும். ஸோ அடுத்த டைம் வரும்போது 1 + 2. அப்போ என்ன ஆகும்னா எனக்கு 3ன்னு வந்துடும். ஸோ அடுத்த டைம் வரும்போது பியில் இருக்க 2ங்கிற வேல்யூ எங்கே போகும், ஏக்கு போயிடும். சியில் இருக்க 3ங்கிற வேல்யூ பிக்கு போயிடும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 5. ஸோ இப்படி ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து 10 = வர வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போனா இங்கே வந்து 8 வரும். ஸோ அப்போவே முடிஞ்சிடும், உங்களுக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸாக வெளியே வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ இதில் இன்னொரு இது இருக்குது என்ன அப்படின்னா, ஸோ நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன். ஓகேவா, எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது இங்கே சிக்கு வேல்யூவே இருக்காது, இப்போ அன்டிஃபைன்டு வேல்யூவாக தானே இருக்கும். அப்போ இது எப்படி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல சி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து சும்மா டம்மியாக எடுத்துக்கிறேன். இப்போ வரும்போது எனக்கு என்னென்னா சீனோட வேல்யூ வந்து லெஸ் தென் 10 தான் இருக்கும். அப்போ எனக்கு கண்டிஷன் மேட்ச் ஆகுது. இங்கே உள்ளே போகும், ஏ ப்ளஸ் பிஏ எல்லாமே பிரிண்ட் பண்ணும், எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குங்களா. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா. நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்னன்னா 0 1 1 2 3 5 8 13 வந்துருச்சு. ஏன் அந்த 13 வருது அப்படின்னா, 10 ஈக்குவல் டு போட்டிருக்கேன், 10 இருக்கிற வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து 8 வந்து வந்துருச்சுங்களா,
8 வந்து வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கு. அப்போ என்ன போகணும், இங்கே உள்ளே போகும். 8 வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ளே போனால் இந்த வேல்யூ என்ன இருக்கும், 5 அண்ட் இதில் வந்து என்ன இருக்குன்னா ஏனோட வந்து 5ன்னு இருக்கும், இதோட வந்து 8ன்னு இருக்குங்களா. 8ன்னு ஆட் பண்ணி கண்டிஷன் ட்ரூனால இங்கே உள்ளே போயிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் வெளியே வரும். அதனால தான் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது பிரிண்ட் ஆயிடுது. எனக்கு இது பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து இது ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை தூக்கி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். சீக்வலாக இது ரெண்டு ஆட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துட்டு, ஓகேவா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா c is equal to k plus கொடுத்துட்டு இங்கே வந்து நான் 2 சீன் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஏன் இப்பயுமே அப்படி தான் வருது. சரி நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை இங்கே கொடுத்துட்டு இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துட்டு நான் இங்கே கொடுக்காம என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த C+A வந்துட்டும் இங்கே கொடுத்துட்டு இந்த பிரிண்ட்டை வந்துட்டு இங்கே இருக்கேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு இங்கே 8 வந்துடும், அடுத்து 5 வந்துடும். ஓகேங்களா. இங்கே தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்னன்னா 8 + 5 இங்கே கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி வச்சுக்கிறேன். கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 13 ஆகும்போது என்னன்னா இங்கே போய் கண்டிஷன் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது என்னன்னா இங்கே உள்ளே வராது, அப்படியே வெளியே வந்துடும். ஓகேங்களா. இப்போது நான் வந்து என்னன்னா எவ்வளோ சொல்லியிருக்கேனோ அவ்வளோ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபார்மேட் வந்து போட்டுட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபார்மேட்டு, இன்னொரு செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, என்னன்னா ஃபிபனாச்சி சீரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா அவுட்புட் வந்து என்னன்னா எனக்கு 10 வேணும்னு சொல்லியிருக்கேன். அப் டு 10 கவுண்ட். இதில் வந்து கவுண்ட் தான் எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ கவுண்ட் எடுக்கணும் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு கவுண்ட் வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ இந்த 10ங்கிறத நான் சியை வச்சுட்டேன் அப்படின்னா இதுக்கு கவுண்ட் வந்து நமக்கு 10 வந்து வராது மாறிடும். அதனால் என்ன பண்ணால் இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ ஐஸ் ஈக்குவல்னு வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ இதில் கண்டிஷன் என்ன பண்ணலாம், எனக்கு இங்கே ஒரு வேரியபிள் கிடச்சிச்சு, இங்கே ஒரு வேரியபிள் கிடச்சிச்சு. ஓகேவா. இப்போ 2 கிடச்சிருச்சு. அப்போ ஐஸ் ஈக்குவல் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இந்த ஐன்னு கொடுத்துறேன். இங்கே வரும்போது எனக்கு என்னன்னா +1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, 0 2 3 4 5 6 7 8 9 10. என்னன்னா இதை வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதையும் பிரிண்ட் பண்ணேன், இதையும் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு தேர்ட் வேல்யூ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா i = 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இங்கே ஏன் 2ன்னு வச்சோன்னா இங்கே ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு, இங்கே ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வரும்போது இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐனோட வேல்யூ இந்த இடத்துல 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 2னா நம்ம இந்த ரெண்டு பிரிண்ட் பண்ணிட்டோம், ஆனால் உள்ளே ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐனோட வேல்யூ நான் 3ன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். அப்போ இங்கே 3னா இங்கே ஆல்ரெடி இது பிரிண்ட் பண்ணிட்டு தான் அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ என்னன்னா ஆல்ரெடி இது வந்து 3 இருக்கிறது எனக்கு 3 இது பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா. எனக்கு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஒன்று பிரிண்ட் இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். ஸோ இந்த வேல்யூ எப்போ வந்து 10க்கு எப்போ ஈக்குவலாக வருதோ அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு 10 இது பிரிண்ட் ஆகி முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அப்போ அதனால் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 to 34 வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா. ஸோ முன்னென்ன பார்த்தோம்னா இங்கே டேரெக்டாக இந்த சிஏவே இதுக்கு கண்டிஷன்களை பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தோன்னா ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நான் இன்க்ரீட் பண்ணிட்டே வரேன். ஆனால் இங்கே டிக்ளேர் பண்ணும்போது நம்ம என்னன்னா 0ன்னு டிக்ளேர் பண்ண மாட்டோம், 3ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். ஏன் 3ன்னு சொல்லி வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி எனக்கு இந்த 2 வேல்யூ கிடச்சிச்சு. இங்கே வரும்போது இந்த சீனோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. ஜஸ்ட் இங்கே பிரிண்ட் தான் பண்ணுறேன். அதனால் இந்த 3 வேல்யூமே எனக்கு இங்கே மேலேயே கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நான் i = 3ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் வந்து கண்டிஷன் வந்து நான் 10ன்னு வச்சு செக் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு 10 வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து செகண்ட் இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இன்னொரு கேட்டகரி இருக்குது. என்ன தேர்ட் கேட்டகரி, எனக்கு என்னன்னா அந்த 10th கேரக்டர் மட்டும் வேணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நான் இதே மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் கண்டிஷன் கொடுத்து நான் ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்துட்டு எனக்கு
அந்த 10th இப்போ வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட் முடிஞ்சு எதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. இதுவும் பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ இதுவும் பிரிண்ட் ஆகக்கூடாது. எனக்கு இதுவுமே பிரிண்ட் ஆகக்கூடாது. எனக்கு கடைசியாக என்ன ஆகணும் அப்படின்னா இந்த 10th கேரக்டர் என்ன இருக்கோ ஸோ அது மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டேன். அப்போது எனக்கு லாஸ்ட்டாக இந்த சீல என்ன வருதோ அதுதான் எனக்கு இந்த 10th கேரக்டர் ஆகும். இப்போ இதுலேயுமே இன்னொரு இஷ்யூ இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ரன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு என்னென்னா 34 வந்து வரணும். அதுக்கு போல் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 55 வருது. ஏன் 55 வருதுன்னா இங்கே 10 ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ 34 வருதா? வருது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் ஃபஸ்ட் இங்கே எது செக் பண்ணும்போது எனக்கு இப்போ 9 இருக்குது, 10ன்னு வந்தபோது எனக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். அதுக்குள்ளே போய் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே உள்ளே போய் எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு போய் கண்டிஷன் செக் பண்ணுது. அப்போ ஃபால்ஸ் ஆகும்போது எனக்கு என்ன சீனோட வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாறினதுக்கப்புறம் எனக்கு செக் பண்ணுறதுனால அதுக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு அடுத்த வேல்யூ வந்து கிடைச்சிது. அது என்ன பண்ணுறேன்னா லெஸ் தென் 10ன்னு சொல்லி வைக்கும்போது இந்த சீனோட வேல்யூ வந்து 10th வேல்யூ இருக்கும்போது எனக்கு ஏன்னா இங்கே இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இங்கே வரும்போது எனக்கு 10th வேல்யூ கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கண்டிஷன் லெஸ் தானாக செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. அதனால் வெளியே வரும்போது லாஸ்ட்டு எனக்கு 10th வேல்யூ கிடைச்சிருது. இதே நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 10th வேல்யூ கிடைச்சிட்டு இங்கே 11th வேல்யூ கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இது இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 11th வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா எனக்கு சீல வந்து இந்த 11th வேல்யூ தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ இங்கே போய் கண்டிஷன் செக் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ் ஆகுது, எனக்கு வெளியே வருது. அப்போ நான் இந்த சியை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 11th வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். அதனால் என்னன்னா லெஸ் தென் 10ன்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கும்போது என்னன்னா எனக்கு 10th வேல்யூ இங்கே வரும். ஏன்னா இங்கே 10th வேல்யூ இங்கே லாஸ்ட்டாக 10th வேல்யூ 9th வேல்யூ கண்டிஷன் செக் 9th வேல்யூ 9th இன்க்ரிமெண்ட் வரும்போது எனக்கு கண்டிஷன் செக் பண்ண கண்டிஷன் ட்ரூ இந்த ப்ராசஸ் பண்ணி 10th வேல்யூ இதில் ஸ்டோர் ஆயிரும். இங்கே 10 சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அப்போ நான் லெஸ் தென் கொடுக்கும்போது எனக்கு 10th வேல்யூ சீல இருக்கும்போதே எனக்கு என்ன ஆகுதுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. நீங்கள் இது ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா எனக்கு 10th வேல்யூ கண்டிஷன் செக் பண்ணி போயிட்டு எனக்கு 11th வேல்யூ கிடைச்சிடும் இங்கே வரும்போது. அதனால் நான் இங்கே 9th ஐங்கிற போது 9 இருக்கும்போது செக் பண்ணுறேன். அப்போ சிக்கு வரும்போது டிஃபால்ட்டாக எனக்கு 10th வேல்யூ வந்துடும். அப்போ இங்கே வரும்போது 10ன்னு ஐனோட 10ன்னு மாறிடும். ஆனால் இங்கே வரும்போது கண்டிஷன் செக் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ எனக்கு லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். லூப்பை விட்டு வெளியே எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்போ லாஸ்ட்டாக சீல என்ன இருக்குன்னா எனக்கு 10th வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அப்போ எனக்கு வரும்போது 34ன்னு சொல்லி வந்துடுது. ஓகேங்களா? 34. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகும் மாதிரி ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு இன்னும் எப்படி தெளிவாக சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.